ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த எக் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே எடுக்கலை, ரெண்டு எக்ஸ் தான் எடுத்திருக்கேன். 2 எக்ஸ். அது கூட உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள். மஞ்சத்தூள் அந்த ஸ்மெல் எடுக்கிறதுக்கு, பெப்பர் தூள் அந்த எக்கோட ஸ்பைசினஸ்க்கு. வேறு ஒன்றுமே ஆட் பண்ணல. 2 எக்ஸ், சால்ட், அது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், இது மூணையும் போட்டு இப்போ நல்லா பீட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே எக்ஸை பீட் பண்ணுறதுக்கு ஃபோக் யூஸ் பண்ணுங்கள். நான் அன்றைக்கி மறந்துட்டு ஸ்பூன் எடுத்துட்டேன். ஃபோக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எக்ஸை பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ தாவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன். எப்போவுமே நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். சீசனிங் பண்ணுறதுக்கு கோகனட் ஆயில் அல்லது கீ தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்க இதை யூஸ் பண்ணுங்கள், ஆயில் அல்லது கீ. இப்போது நான் கீ அப்ளை பண்ணுறேன். இப்போ கீ வச்சு சீசன் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த எக்ஸை மேலே ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டேன் எக்ஸை ஃபுல்லாக. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே நான் கொஞ்சம் பெப்பரோனி போடலான் இருக்கேன். இது எங்கள் வீட்டில் பீஸாக்காக வாங்கி வச்சது. ஸோ இந்த பெப்பரோனி வச்சு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் மாதிரி பண்ணலான் இருக்கேன். ஜஸ்ட் ஃபார் அ சேஞ்ச். இந்த பெப்பரோனி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி குக்டு தான். ஸோ நம்ம லைட்டாக குக் பண்ணியோ அல்லது அப்படி சாப்பிட்றலாம், அந்த மாதிரி தான் இது எல்லாமே. நேற்று ஒரு சிக்கன் மாடட்டெல்லாம் பண்ணி காட்டினேன். ஈவன் அதுவுமே அப்படி தான். இது எல்லாமே ஈஸியாக நம்ம குக் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு ஜஸ்ட் உடனே சாப்பிட்ற மாதிரி தான் அந்த ஐட்டம்ஸ்லாம். ஸோ அதான் இதை நான் இப்போ எக்கில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை கேர்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணணும். இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம் நம்மளே, பெப்பரோனி ஆம்லெட்னு. நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அல்லது இப்போ உடனே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது டிசாஸ்டர் ஆகிடும். ரொம்ப கூட்டி வச்சிடாதுங்க ஃப்ளேமை, ஃபாஸ்ட்டாக முடியணுங்கிறதுக்காக. அல்லது அப்புறம் அடிப்பகுதி அப்படியே கரிஞ்சது மாதிரி ஆகிடும், ஒரு டேஸ்ட் இருக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் குக் ஆகிறது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும். குக் ஆகட்டும். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பெப்பரோனிஸ் கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடுச்சு இந்த எக்கோட இதில். நான் மெதுவாக ட்ரை பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ஃப்ளிப் பண்ண பயமாக இருக்குன்னா ஒரு லிட்டை போட்டு கவர் பண்ணி அப்படி குக் பண்ணிவிடுங்க.
அதுவுமே பெட்டர் சாய்ஸ் தான். ஆனால் நீங்கள் ஃப்ளிப்பே பண்ண வேண்டாம், ஒரு லிட்டு போட்டிங்கன்னா. ஸோ ஏதாவது ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். பெப்பரோனிஸ் பார்த்திங்கன்னா ஒரு லாங் சிலிண்ட்ரிக்கல் இதில் வருது. ஸோ நம்மளே கூட வீட்டில் கட் பண்ணிக்கலாம், அல்லது அங்கே கடையிலே நமக்கு க்ராசரி ஸ்டோர்லேயே அதை கட் பண்ணி கேட்டால் அவங்களே கட் பண்ணி தந்துடுறாங்க. நமக்கு எத்தனை ஸ்லைஸ் வேணும்னு நம்ம கேட்டால் போதும், நமக்கு பண்ணிடுறாங்க. இப்படி தான் அது இருக்கும் கட் பண்ணி தர்றது உங்களுக்கு. இதை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா இது மீட்னால நம்ம ஃப்ரிட்ஜோட கீழே வைக்கக்கூடாது, எப்போவுமே ஃப்ரீசிங் செக்ஷனில் தான் போடணும், அல்லது கெட்டுடும். ஸோ இதான் அந்த இது பெப்பரோனி இப்படி தான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தருவாங்க நமக்கு. அவங்களே அழகாக நல்லா தின் ஸ்லைசஸாக நம்ம ப்ரிஃபர்டாக கேட்கலாம். கொஞ்சம் குண்டாக வேணும் நமக்குன்னா அவங்க கொஞ்சம் குண்டாக நமக்கு கட் பண்ணி தருவாங்க. நமக்கு ரொம்ப மெல்லிஸாக வேணும்னா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம்லெட் ரெடி. இப்போது அவ்வளோதான், நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலர்ஃபுல்லான பெப்பரோனி ஆம்லெட் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் எதுவுமே ஆட் பண்ணல, திருப்பி ரிப்பீட் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். வெறும் எக்ஸ் தான், 2 எக்ஸ் எடுத்தேன். இது நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ இதை சாப்பிட போகிறோம். 2 எக்ஸில் சால்ட், பெப்பர் பவுடர், பிஞ்ச் டர்மரிக் பவுடர். ஸோ இது இவ்வளோ தான் போட்டு நல்லா பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ணிவிட்டு தாவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சீசன் பண்ணிவிட்டு இதை ஊற்றிட வேண்டியதுதான். ஊற்றிட்டு நம்ம மேலே அந்த பெப்பரோனியை ஜஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த எக் மிக்ஸ்சர்லேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஸோ அது அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணி போட முடிஞ்சால் ஃப்ளிப் பண்ணுங்கள், அல்லது அப்படி ஒரு லிட்டு போட்டு குக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட ஈஸி அண்ட் டெலிஷியஸ் பெப்பரோனி ஆம்லெட் இஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய சிம்பிள் ரெசிபீஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Citrus Finances. Bye friends.